நண்பா இன்றைக்கி வந்து சூப்பரான டிஷ் பண்ண போகிறேன் நண்பா. என்ன குழம்பு பண்ண போகிறேன் பாருங்கள். உருளைக்கிழங்கு வச்சுருக்கிறேன், பச்சை மிளகா, வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், ஒரு தக்காளி வச்சுருக்கிறேன், கருவேப்பிலை தண்ணியில் போட்டிருக்கேன் நண்பா. ஸோ இதை பாயில் பண்ணால் தான் இது வந்து என்ன தெரியுங்களா, செவரொட்டி, செவத்தில் ஒட்டும்ல, ஆட்டோட செவரொட்டி, மட்டனோட செவரொட்டி. ஓகே நண்பா. ஸோ இதை நான் பாயில் பண்ணிகிட்ருக்குறேன். அப்படியே போட்டால் என்ன ஆயிடுது, குழம்புலாம் ரத்த கலரில் மாறிடுது. ஸோ இன்றைக்கி கிரேவி மாதிரி வைக்கலாம் நண்பா. கிரேவியில் குழம்பு, உருளைக்கிழங்கு அதோட மிக்ஸ் பண்ணுவேன். ஸோ இதோட பாயில் பண்ணி எதுக்கு நான் பாயில் பண்ணேன்னா அப்போ தான் உடையாது. ஸோ அதனால் இல்லாட்டி குழம்பு நிறமே மாறிடுது. ஸோ அதனால் இதில் கொஞ்சம் பாயில் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் பாயில் பண்ணதுக்கப்புறம். ஓகே நண்பா. ஸோ பாருங்கள், நான் மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுடுறேன் அதில். ஸோ பாருங்கள், இந்த இதெல்லாம் அப்படியே மேலே எடுத்துடணும். ஸோ அதுவும் காமிக்கிறேன் எடுக்கிறது. ஓகே நண்பா. பாருங்கள், நான் அப்படியே எடுத்துடுறேன். இது செவரொட்டி தெரியுங்களா, எல்லாம் அப்படியே எடுத்துருவாங்க. இந்த தண்ணியெலாம் யூஸ் பண்ணல, பாயில் பண்ணால் அந்த மட்டும் எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ இது ரத்தத்தோட இது. ஸோ இதையும் அதே மாதிரி எடுத்துடலாம். ஓகே நண்பா. ஸோ இது பாயில் ஆகட்டும், ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகட்டும். இது வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேவிடும். ஓகே நண்பா. ஸோ நண்பா, இப்போ எண்ணெய் வச்சுக்கலாம். எண்ணெய் 2 கரண்டி ஊற்றிங்க. எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக வரும் நண்பா. இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. பாருங்கள் நண்பா, கண்டினியூ. எண்ணெய் கொஞ்சம் காயிட்டும் நண்பா. இதில் பச்சை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் இருக்குது. பெப்பர் காஞ்சிடுச்சு. ஸோ இதோட வெங்காயம், பச்சை மிளகா அப்படியே சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டாச்சு, பச்சை மிளகா சேர்த்து போட்டுருக்கேன் அப்படியே. ஸோ இதுதான் இன்றைக்கி வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் போட்டுருக்கேன். இப்போதான் கிரேவி கொஞ்சம் ஜாஸ்தி வரும், குழம்பு இது கெட்டியாகவும் இருக்கும். நண்பா, இதில் நான் தேங்காவும் போடுவேன், நல்லாயிருக்கும். தேங்காய் போட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். அப்புறம் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் போட்டுடலாம். ஓகே நண்பா. இஞ்சி பூண்டு அரைச்சி அதை போட்டுடலாம். நண்பா, இதோட கருவேப்பிலையும் போட்டுடலாம், நல்லாயிருக்கும். கருவேப்பிலையும் போட்டிருக்கு. இதோட விளையாட்டு விளாட்லாம் நண்பா. அதே மாதிரி மறக்காமல் எனக்கு ஒரு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாமல் ஒரு லைக்கை போட்டு விடுங்க, ஷேருக்கு சமம் நண்பா. ஓகே நண்பா. புதுசாக அந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே மக்களே. ஓகே நண்பா. பாருங்கள், கொஞ்சம் நல்லா இதாகட்டும், கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ நண்பா, இதில் நான் இப்போ டொமேட்டோ போட்டிருக்கேன், தேங்காய் போட்டிருக்கேன். இப்போ மிக்சியில் போட்டு அடிக்க போகிறேன். பாதாமும் போடுறேன் இதில். ஓகே நண்பா. ஸோ அது போட்டாச்சு. ஸோ நண்பா, வெங்காயம் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நான் உருளைக்கிழங்கு போடுறேன். உருளைக்கிழங்கு கொஞ்சம் சோடாவில் போடுறேன். சோடாவில் போட்டால் கொஞ்சம் நல்லா சத்து. ஸோ நீங்கள் சோடாவில் போடுறேன் நண்பா. நீங்கள் இதுக்கு வெளி சேனக்கிழங்கு போட்டால் அது ரொம்ப நல்லாயிருக்கும், உருளைக்கிழங்கோட. ஓகே நண்பா. ஸோ நான் உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். ஸோ ஒரு 10 நிமிஷம் அப்படியே இதாகட்டும். இது கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும் உருளைக்கிழங்கு. ஓகே நண்பா. ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ நண்பா, அரைச்சாச்சு, ஃபைன் பேஸ்ட்டாக அடிச்சாச்சு. இதே மாதிரி நான் இன்னும் நல்லா பேஸ்ட் அடிச்சிங்க. தண்ணி வேணுமா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரி நண்பா. ஸோ ஓகே நண்பா. ஸோ நண்பா, உப்பு போட்டுறேன். உப்பு போடல. உப்பு போட்டாச்சு, தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் போட வேணும், கஷ்டாது போட. ஓகே நண்பா. ஸோ உப்பு இன்னும் தேவையான அளவு போட்டாச்சு. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், செம்மையாக இருக்குது.
இதாகட்டும். உருளைக்கிழங்கு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நண்பா இது மிக்ஸ் பண்ணிடலாம். இஞ்சி garlic பேஸ்ட் அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே நண்பா. ஸோ கண்டினியூவாக பாருங்கள் வீடியோ. நண்பா இஞ்சி garlic பேஸ்ட் போட்டுட்டு ஒரு கரண்டி ஃபுல்லாக போட்டிருக்கேன். இஞ்சி garlic பேஸ்ட் போட்டோன்னா எப்படி பறக்குது ஆவி. ஸோ ஒரு 3 நிமிஷம் இந்த ஜிஞ்சர் garlic பேஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெயில் வதங்கட்டும். ஸோ நண்பா இந்த மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த தக்காளி தேங்காய் அப்படியே ஊற்றிடுறேன். ஓகே நண்பா. அதுக்கப்புறம் இதுவும் போட்டுறேன். ஓகே நண்பா. பாதாம் போட்டிருக்கேன் இதில். ஸோ அதில் ஊற்றிடுறாங்க. இதில் கொஞ்சம் தண்ணி போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே நண்பா. ஸோ நண்பா நான் வந்து மஞ்சள் போடுறேன். தேவையான அளவு போட்டுருங்க. உப்பு போடாதீங்க, மஞ்சள் ஆகிடும் உப்பு. ஸோ தேவையான இது போட்டிருக்கேன். சில்லி பவுட்ரு ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுருங்க. சில்லி பவுட்ரு ஏற்கனவே நான் சில்லி பவுட்ரு இப்போ கொரியாண்டர் போட்டுறேன். கொரியாண்டர் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் போட்டுருங்க. இந்த பாருங்கள். ஓகே மக்கா. ஸோ இப்படியே கொஞ்சம் இதாகட்டும். இது செட்டிநாடு மசாலா பண்ணி இந்த பிரியாணி மசாலா அது லைட்டாக போடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். ஸோ ஒரு கலக்கலக்கிலாம்ப்பா. ஸோ நண்பா பாருங்கள் நண்பா எல்லாம் வெந்துருச்சு. லைட்டாக வந்துருக்கு. ஒரு 3/4 ஏசி அது மாதிரி வச்சுக்கணும். ஏன்னா கிரேவியில் போடணும். அதை கட் பண்ணிக்கணும். கண்டினியூவாக பாருங்கள் நண்பா. இதில் போட்டுடலாம். போட்டாச்சு நண்பா. ஒரு கிண்டு கட்டிக்கலாம். அது நண்பா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. வேறு லெவலாக இருக்குது. ஸோ கட் பண்ணி போட்டாச்சு. ஸோ ரொட்டி பாருங்க அழகாக இருக்குது. இந்த மாதிரி வேக வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் சால்னா கலர் மாறாது. இல்லாட்டி சால்னா வந்து வெள்ளை கலரில் மாறிடும். மக்கா பாருங்கள். ஸோ இதை நான் அப்படியே தண்ணி ஊற்றிடுவேன். ஸோ இப்போ தான் இந்த இது போட்டுருவேன். கொஞ்சம் இதாக குடிக்கணும் மசாலா இதில் இந்த செவரொட்டியில். ஓகே மக்கா. லைட்டாக வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் அது குடிச்சிடும். ஸோ நண்பா அதெல்லாம் லைட்டாக தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இது ஏற்கனவே லைட்டாக வெந்துருச்சு. ஒரு 3/4 நான் வேக வச்சுட்டேன் செவரொட்டி. ஸோ அதனால் கலர் பாருங்கள். சால்னா வேலை அப்படியே இருக்குது பாருங்கள். கிரேவி குழம்பு. இப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணுவோன்னா நீங்கள் தண்ணி வேண்டான்னா இது அதே மாதிரி நீங்கள் இந்த பட்டர் நான் மாதிரி பட்டர் நான் அப்புறம் அந்த ரொட்டிக்கு பரோட்டாக்கு சாப்பிட்லாம். நான் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரைஸ் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஓகே நண்பா கண்டினியூவாக பாருங்கள் வீடியோ. ஸோ பாருங்கள் கொஞ்சம் மசாலா பிடிக்கிட்டோம். ஒரு 5 நிமிஷம் ஏற்கனவே ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 5 நிமிஷம் இந்த செவரொட்டியில் மசாலா பிடிக்கிட்டோம். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிடுவோம். ஓகே நண்பா கண்டினியூவாக பாருங்கள். ஸோ நண்பா இதாகிடுச்சு. ஸோ நான் தண்ணி ஊற்றிடும். ஏற்கனவே இந்த ஜாரில் அடிச்சிருந்தேன். டொமேட்டோ அதோட தண்ணியும் லைட்டாக ஊற்றிருக்கிறேன். ஸோ இதோட தண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படியே. ஓகே நண்பா. ஸோ கிரேவி பாருங்கள் சூப்பராக இருக்குது குழம்பு. இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணணும். ஸோ நல்லா மசாலா பிடிச்சிருச்சு. ஒரு 15 நிமிஷம் விட்டேன். ஓகே நண்பா. இப்போ தண்ணி மிக்ஸ் பண்ண பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நோம்பு வச்சுருக்குறேன். இப்போ உப்பு இருக்கா பார்க்கும்போது கரெக்டாக உப்பு போட்டிருக்கேன் ஷாலில். ஸோ தண்ணி ஊற்றி ஸோ ஒரு 10 நிமிஷம் ஒரு கொதி வந்தோன்னே இறக்கிடுவாங்க. ஓகே நண்பா. ஒரு 10-15 நிமிஷம். ஸோ நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது டேஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்கள். எவ்வளோ கெட்டியாக இருக்குது. ஓகே மக்கா. இதுதான் இது ஒரு விளாட்ல நண்பா. நல்லா ஒரு பிடி பிடிக்கலாம். இதுக்கு ஒரு பிடி. ஸோ பாருங்கள் கலரும் மாறல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பாயில் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஓகே நண்பா கண்டினியூவாக பாருங்கள். ஸோ நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு சொல்கிறேன். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நண்பா. ஓகே நண்பா.
ஸோ நல்லா கொதிச்சிடுச்சு, நல்லா ஒரு கொதிச்சிடுச்சு நண்பா. ஒரு கிண்டியாவது பாருங்க, வச்சாலே போதும். உருளைக்கிழங்கு நல்லா வந்துருக்கு. ஸோ பார்த்துக்குங்க, உருளைக்கிழங்கு நல்லா வந்துருச்சு, இதுவும் வந்துருக்கு. ஓகே நண்பா. ஸோ பாருங்கள், கலரும் அப்படியே இருக்குது, கலர் மாறவே இல்லை. ஓகே நண்பா. ஸோ உருளைக்கிழங்கு வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், கருவேப்பிலை. ஓகே, சூப்பராக இருக்கும் நண்பா. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி கமெண்ட்டில் எனக்கு கண்டிப்பாக தெரியுங்க. நான் டேஸ்ட்டு பார்த்து சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் வரேன் நோம்பு முடிச்சதுக்கப்புறம். ஓகே நண்பா. ஓகே மக்களே, கண்டினியூ வீடியோ பாருங்கள். நான் சாப்பிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு. ஸோ நல்லா கொதிச்சிடுச்சு, நல்லா ஒரு கொதிச்சிடுச்சு நண்பா. ஒரு கிண்டியாவது பாருங்கள், வச்சாலே போதும். உருளைக்கிழங்கு நல்லா வந்துருக்கு. ஸோ பார்த்துக்குங்க, உருளைக்கிழங்கு நல்லா வந்துருச்சு, இதுவும் வந்துருக்கு. ஓகே நண்பா. ஸோ பாருங்கள், கலரும் அப்படியே இருக்குது, கலர் மாறவே இல்லை. ஓகே நண்பா. ஸோ உருளைக்கிழங்கு வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், கருவேப்பிலை. ஓகே, சூப்பராக இருக்கும் நண்பா. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி கமெண்ட்டில் எனக்கு கண்டிப்பாக தெரியுங்க. நான் டேஸ்ட்டு பார்த்து சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் வரேன் நோம்பு முடிச்சதுக்கப்புறம். ஓகே நண்பா. ஓகே மக்களே, கண்டினியூ வீடியோ பாருங்கள். நான் சாப்பிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு. ஸோ நண்பா ரெடி ஆகிடுச்சு குழம்பு. இது ஒரு பிடிக்காம தான். ஸோ கொத்தமல்லி இலை இல்லை, தீர்ந்துடுச்சு. ஸோ வாங்குறதுக்கு டைம் இல்லை, நோம்பு டைமில். ஸோ பாருங்கள் நண்பா, இதுதான் செவரொட்டி குழம்பு. செவரொட்டி குழம்பு வந்து என்னென்னா கோகோனட் செவரொட்டி. ஓகே நண்பா, தேங்காய் செவரொட்டி குழம்பு. ஒரு விளையாட்டு விளையாடலாம். ரைஸ் தான் வச்சுருக்குறேன், நம்ம ஊர் ரைஸு, தான் ரைஸு. ஸோ உருளைக்கிழங்கும் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வெந்திருக்கு பாருங்கள், தோல்லாம் வெளியில் வந்து கிடக்கு. ஸோ தோல் போட்டாலே தெரிஞ்சிடும், தோல் உறிஞ்சிச்சாலே அதுக்கு தான் தோல் போடுறது. வெந்திருக்க ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ கிரேவி கம்மியாயிடுச்சு, குழம்பு கம்மியாயிடுச்சு எனக்கு போட்டதில். வேறு லெவலாக இருக்குது. ஸோ டேஸ்ட் பார்க்கலாமா நண்பா. இன்றைக்கி ஒரு பிடி வரும் நண்பா. இது நல்லா ஏற்கனவே நான் பாயில் பண்ணிட்டேன், அதனால் கொஞ்சம் நல்லா இருக்குது. பாயில் பண்ணனால சாப்பிட முடியுது உங்களால். ஓகே நண்பா. ஸோ நான் டேஸ்ட் பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. பாருங்க நண்பா. கரெக்டாக இருக்குது நண்பா. உப்புலாம் சரியான டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் லைட்டாக வேகணும். சரி, வேறு ஒன்றும் இல்லை, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ரைஸ்னால் குழம்பு டேஸ்ட் பார்க்கல, கறியை மட்டும் தான் பார்த்தேன். பாருங்கள். உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு நண்பா. வேறு லெவலாக இருக்குது. இது மட்டும்தான் கொஞ்சம் வேகணும். லைட்டாக அந்த செவரொட்டி வந்திருக்கு, அந்த பக்கத்தில் இருக்க அந்த குடல் தோல் கொஞ்சம் வேகணும். ஓகே நண்பா. ஸோ நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க நண்பா. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாமல் இருந்தால் ஒரு லைக்கை ஒன்று போட்டுங்க, ஷேர் பண்ணாமல் நண்பா. ஸோ வேறு லெவலாக இருக்குது நண்பா. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக. ஸோ பாருங்கள் நண்பா. செவரொட்டி. ஓகே, ஜெசாகலாம்.